வா. ஏன் செவந்தி, இந்த கடைக்காரர் சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுவாரா? அதெல்லாம் நிச்சயமா காட்டுவாங்க. வா. தேங்க்யூ சார். வாங்க மேடம், சொல்லுங்க. சார், நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்சா நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். போன நவராத்திரிக்கு நாங்க உங்க கடையில தான் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். அன்னைக்கு உங்க கடைக்கு வந்துட்டு போனவங்க யார் யாருன்னு சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கோம்ல, அதை கொஞ்சம் நாங்க பார்க்கணுமே சார். அந்த ஃபுட்டேஜை நீங்க எதுக்காக பார்க்கணும்னு சொல்றீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஏமாத்திட்டு போன ஒரு ஆளை நாங்க அடையாளம் பார்க்கணும் சார். அவரு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவளுக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அன்னைக்கு அந்த ஆளு உங்க கடைக்கு வந்துட்டு போனத இவ பார்த்திருக்கான். ஆனா இவளால அவரை பிடிக்க முடியல. அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சு கொடுக்கணும்னா அவரோட போட்டோ எங்களுக்கு வேணும் சார். அதுக்காக தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கணும்னு கேக்குறோம். ப்ளீஸ் சார், எங்களுக்கு காட்டுங்க. உங்களை ஏமாத்திட்டு போன ஆளுன்னு சொல்றீங்க, அதனால அந்த ஃபுட்டேஜை காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த ஃபுட்டேஜ் இன்னும் இருக்கான்னு தெரியலையே. சார், நவராத்திரி முடிஞ்சு 2 மாசம் தான் சார் ஆகுது. நிச்சயமா இருக்கும். இருந்தா உங்க லக்கு மேடம். கொஞ்சம் இருங்க. ரமேஷ் சார், ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. இது வரேன் சார். சொல்லுங்க சார். இவங்க ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற டேட்ல அந்த ஃபுட்டேஜ் இருந்தா காட்டுங்க. சரிங்க சார். வாங்க மேடம். தேங்க்யூ சார். பரவாயில்ல மேடம். வாங்க மேடம். நீங்க என்னைக்கு ஃபுட்டேஜ் பார்க்கணும்? மந்த் அண்ட் டேட் தெரியுமா? சார், நவராத்திரி அன்னைக்கான ஃபுட்டேஜ் தான் பார்க்கணும். சிந்து, அந்த தேதி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு செவந்தி. அக்டோபர் 3ஆம் தேதி. அந்த டேட்டுக்கான ஃபுட்டேஜஸ் மட்டும் காமிங்களே. ஓகே மேடம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். மேடம், நீங்க சொன்ன அக்டோபர் 3ஆம் தேதியோட ஃபுட்டேஜ் பாருங்க. சிந்து, அவன் யாருன்னு நல்லா பார்த்து சொல்லு. செவந்தி, அன்னைக்கு நம்ம கடைக்குள்ள வந்த விஷுவல் வருது பாருங்க. இதுக்கப்புறம் தான் அவன் வருவான். சரி, கவனமா பாரு. செவந்தி, இவன் தான். அண்ணா, அந்த விஷுவலை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன். இதோ மேடம் பண்றேன். இவன் தான் செவந்தி. என் வாழ்க்கையை கெடுத்து பாவி இவன் தான். சிந்து, இவனா? ஆமா செவந்தி, இவனே தான். உன்னை மோசம் பண்ண அந்த ராஸ்கல் இவன் தானே சிந்து? ஆமா செவந்தி. செவந்தி, நீங்க கேக்குறத பார்த்தா இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கே. இவனை உங்களுக்கு தெரியுமா? இவனை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சிந்து. அப்பா, இவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எங்க இருக்கா அவன்? சிந்து, நாம இதை பத்தி இங்க பேச வேண்டாம். வா, வெளியே போய் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு என்னை ஏமாத்துன அந்த மோசக்காரன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே,
இப்ப அவன் எங்க இருக்கான் செவந்தி? சொல்லுங்க செவந்தி, அவன் எங்க இருக்கான்? அவனை இப்பவே பார்க்கணும். அவன் கூட தான் நம்ம இத்தனை நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம், பழகிக்கிட்டு இருக்கோம். என்ன நம்ம பழகிட்டு இருக்கோமா? ஆமா, ஆனா நீ அவனை பார்த்ததில்ல. நான் அவனை டெய்லி பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க செவந்தி? டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா யார் அவன்? அவன் வேற யாரும் இல்ல, நம்ம சத்ரபதி சாரோட பையன் கௌதம் தான். என் வாழ்க்கையை கெடுத்த அந்த கொடூர சத்ரபதி சாரோட பையனா? ஆமா, அவனே தான். சிந்து, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவரோட பையன் தாங்கிறது என்னால நம்ப முடியல செவந்தி. ஐயோ, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. சிந்து, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கௌதம பார்த்ததும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இவ்ளோ நாளும் நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். ஏன் நம்ம வீட்டுக்கே 2 தடவை வந்திருக்கான். நீ அவனை நேர்ல பாக்குற சூழ்நிலை ஒரு நாள் கூட அமைஞ்சதில்ல. கடவுளோட இந்த விளையாட்டு தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் வாழ்க்கையில இப்படி கண்ணாம்பூச்சி ஆட்டம் காட்டுறது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு போல இருக்கு. அந்த விளையாட்டை தான் இவ்ளோ நாளா என்கிட்ட ஆடிட்ட அந்த ஏமாத்துக்காரன்னு நம்ம எதுவும் செய்யக்கூடாதுங்கிற தந்திரத்தோட இப்ப உங்க மூலமா அந்த கடவுள் எனக்கு காட்டிட்டு இருக்காரு. நான் எதுவுமே அந்த கௌதம பண்ண போறதில்ல. அவனை தேடி போய் நான் எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. ஏன் சிந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அவன் உன் வாழ்க்கையை கெடுத்தவன். கெடுத்தவன் தான், ஆனா அவன் சத்ரபதி சாரோட பையன் ஆயிட்டானே. இதுக்கு மேல நான் அவனை என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சத்ரபதி சார் எவ்வளவு பெரிய பிசினஸ் கொடுத்திருக்காரு. இப்ப போய் உங்க பையன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொன்னா அது உங்களுக்கு தான் பிசினஸ்ல தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும்.